2 பசங்களை கூப்பிட்டு ரீல்ஸ் போடுறாரு முதல்வர். ஆனால் ஒவ்வொரு நாளும் உங்கள் காவல்துறை நிர்வாகத்திறனை முற்றிலுமாக இழந்து கொண்டிருக்கக்கூடிய உங்கள் காவல்துறை எங்கள் சகோதரிகளுக்கு பாதுகாப்பு கொடுக்காமல் இருக்கிறார்கள். அவர்கள் மீதான வழக்குகளில் யார் அதிகமாக இருக்கிறார்கள் தெரியுமா? ஒரு கட்சியில கூட ஒரு பெண்ணுக்கு ஒரு பிரச்சனைன்னு சொன்னா எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் கூட அம்மா புரட்சி அவர்கள் தூக்கி எறிவார்கள். ஏன் தெரியுமா? என்னோட சகோதரி என் வீட்டு பெண்ணுக்கு எவ்வளவு பவர்ஃபுல்லான ஆளா இருந்தாலும் நான் அவர்களை கண்டுகொள்ள மாட்டேன் என்று அவர்களை காப்பாற்றுவதற்காக உழைத்தவர் அம்மா அவர்கள். ஆனால் இன்றைக்கு பாலியல் வழக்குகளில், பெண்களுக்கு எதிரான குற்றங்களில், போதை வழக்குகளில் அதிகமாக இருப்பது யார் என்று கேட்டால் யாரு? திமுக காரங்க தாங்க. எல்லா இடத்துலையும் எப்படி தைரியம் வருது? நான் இளைஞரணி, நான் மாவட்ட செயலாளரோட ஆளு, நான் அமைச்சரோட ஆளு, நான் எம்எல்ஏவோட ஆளு. எல்லா இடத்துலையும் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து ஆரம்பிச்சு என்னங்க பிளைட்ல போகும்போது ஒரு திமுக காரன் ஒரு பிளைட்ல விமான பணிப்பெண் கிட்ட போய் பாலியல் சிக்னல் பண்ணுவானா? என்ன கொடுமை! எல்லா இடத்திலேயும் இவர்களுக்கு இருக்கின்ற ஆளுங்கட்சி திமிரின் காரணமாக இன்று பெண்களை பார்த்தால் கிள்ளுக்கீரைகளாக அவர்கள் நடந்து கொள்கிறார்கள். இன்று காவல்துறையினுடைய கைகள் கட்டப்பட்டு இருக்கிறது. அவர்களால் எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியவில்லை. அதனால் இன்று பெண்கள் தமிழகத்தில் பாதுகாப்பாக இருக்க முடியுமா என்கின்ற கோபத்தோடு, எங்க ஏக்கத்தோடு என்ற எப்போது இந்த ஆட்சி மாற்றும் என்கின்ற அந்த வெறுப்போடு சகோதரிகள் காத்துக் கொண்டிருக்கிறார். அதனாலதான் பார்த்தாரு எப்படிதான் பெண்களை சமாதானப்படுத்துறது. 5000 ரூபாய் கொடுத்தா சமாதானம் ஆயிருவாங்கன்னு நினைச்சிருக்காரு திரு ஸ்டாலின் அவர்களே. 5000 என்னங்க, நீங்க 50,000 ரூபாய் தேர்தல் நேரத்தில் கொண்டு வந்து கொடுத்தாலும் எங்கள் சகோதரிகள் இந்த முறை உங்களை விட மாட்டார்கள். தெளிவா இருக்காங்க மக்கள். ஏற்கனவே மேற்கு மண்டலம் ஆசைப்பட்டாரு ஸ்டாலின். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் பிஜேபியும் சேர போறதில்லை, நாம ரொம்ப சுலபமா ஆட்சிக்கு வந்துடலாம்னு நினைச்சாரு. அதெல்லாம் தவிடுபடியாகிவிட்டது. எங்கள் பிரதமர் மோடி அவர்களும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாஜி அவர்களும் ஒரு விஷயத்தில் உறுதியாக இருக்கிறார்கள். தமிழகத்தில் இருந்து இந்த காட்டு திமுக ஆட்சியை எந்த காரணம் கொண்டும் அகற்றியே தீர வேண்டும். இது ஏதோ நம்ம கட்சியும் அந்த கட்சியும் கூட்டணி சேர்ந்தா நாம எம்எல்ஏ ஆகலாம், நம்மோட ஆட்சி அங்க நடக்கும் அப்படிங்கிறது இருந்தால் கூட மிக முக்கியமாக தமிழகம் இம்மாதிரியான பிரிவினை சக்தி திமுகவிடமிருந்து காப்பாற்றப்பட வேண்டும். ஊரு உலகம் எல்லாத்துக்கும் தெரியுங்க. இன்று ஈரானிலே போர் நடந்து கொண்டிருக்கிறது, இஸ்ரேல்ல போர் நடக்குது. நம்முடைய எண்ணெய் கப்பல்கள் மட்டும் இல்ல, உலகத்தில் இருக்கின்ற எல்லா எண்ணெய் கப்பல்களும் அந்த வளைகுடா வழியாக வர முடியாது. ஆனா இங்க ஸ்டாலின் அவர்கள் சிலிண்டர் வச்சு ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்கார். வீட்டு சிலிண்டருக்கு எங்காவது பிரச்சனை இருக்காமா? நீங்க எல்லாம் வீட்டுல தானே இருக்கீங்க, சொல்லுங்க, உங்களுக்கு சிலிண்டர்ல ஏதாவது பிரச்சனை இருக்கா? சிலிண்டர்ல பிரச்சனையே இல்லாம பெட்ரோல்ல ஏதாவது பெட்ரோல் பங்க்ல பெட்ரோல் இல்லைன்னு சொல்றாங்களா? டீசல் இல்லைன்னு சொல்றாங்களா? இன்று ஈரான் அவ்வளவு தூரம் போரில் பதற்றத்தில் இருந்தாலும் கூட இந்திய கப்பல்களை மட்டும் இதோ என்னுடைய வழியாக நீங்கள் செல்லுங்கள் என்று அனுப்பி வைத்திருக்கிறது. இன்று காலை குஜராத்திற்கு நம்முடைய எண்ணெய் கப்பலை பத்திரமாக கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார் பிரதமர் மோடி அவர்கள். ஏன் தெரியுமா? என்னுடைய சகோதரிகள் அவர்கள் சிரமப்படக்கூடாது. எங்கள் இந்திய நாட்டிலே, பக்கத்து நாட்டிலே என்ன வேணா நடக்கட்டும், ஆனால் என்னுடைய இந்திய மக்கள், அவர்களை நான் காப்பாற்ற வேண்டும், அவர்களுக்கு தேவையானதை செய்ய வேண்டும் என நம்மை எல்லாம் இந்த நாட்டை ஒரு கவசம் போல காத்து கொண்டிருக்கக்கூடிய பிரதமர் மோடி இந்த கூட்டணி நாம் ஜெயித்தாக வேண்டும் என்று வேலை செய்து கொண்டிருக்கிறார். இன்னொரு கனவு கண்டாங்க. திரு டிடிவி தினகரன் அவர்களும் எடப்பாடி அவர்களும் ஒன்றாக சேர மாட்டார்கள், நாம் அதை வச்சு திருப்பி ஆட்சிக்கு வந்துடலாம், எல்லாவற்றையும் அடித்து துவம்சம் செய்துவிட்டு நாங்கெல்லாம் பங்காளிகளாயா, ஆனா உன்னை காலி பண்ணணும்னா நாங்க எல்லாரும் ஒன்னா சேருவோம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.